பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, எங்கள் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வருது. இதை இந்த வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் கொண்டாடலாம், கொண்டாடாம விட்டுருந்தா திரும்ப கொண்டாடலாமா? இந்த மாசத்துல 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அப்படின்னு நாம கொண்டாட போறோம் ஐயா. அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்திலே வருது, சுக்ல பட்சத்திலே வருது. ஆஷாட மாசம் சொல்லக்கூடிய அந்த சாவண மாசம் சொல்லக்கூடிய ஆவணி மாசம் 4ஆம் தேதியில இது வருது. என்ன சொல்றது, வரலட்சுமி விரதம் கொண்டாடுறதுனால நம்ம ஜாதக ரீதியா நமக்கு என்ன விதமான நம்ம சுவாமியை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரும்போது அங்கே உட்காரக்கூடாது, பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்றோம்னா, லட்சுமி தேவி போட்டோ மேல மாட்டிருப்பாங்க, உள்ள வர மாதிரி வீட்டு வாசல்லே மாட்டிருப்பாங்க. மகாலட்சுமி விரதம் என்ன, எப்படி பண்ணணும், அது என்ன, அதோட தாற்பயம் என்ன? தீர்க்க சௌமங்கல்யத்தோட கூறப்படவை கட்டிட்டு தாயார் தொங்க தொங்க அந்த தீர்க்க சௌமாங்கல்ய தாரணத்தோட கை நிறைய வடையில போட்டு அப்படி அணைச்சி வச்சுருக்கார். அது மாதிரி அகோபிலம், இந்த மாதிரி கல்யாண கஷேத்திரங்களா இருக்கிற எங்கெல்லாம் லட்சுமியோட பூஜையும் பண்ணிட்டு சுமங்கலிகளுக்கு வெத்தலைபாக்கு தாம்பூல தட்சிணையும் கொடுத்துட்டு கோவிலுக்கும் போய் அது நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அது போல வீட்டுல பெரியவா இருந்தா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். ரொம்ப ரொம்ப இப்படி பண்ணா என்ன பலன் கிடைக்கும்னா, ஸ்ரீ குருபியோ நமஹ. அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடம் நிறுவனர் என் சீதாராமன் அவருடன் இணைந்து KV ஸ்ரீதரன் நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சேனல்ல நீங்க தொடர்ந்து கொடுத்து வர ஆதரவுனால, அந்த ஊக்கமும் ஆக்கமும் எங்களை உற்சாகப்படுத்தினால தொடர்ந்து புது புது விஷயங்களை நாம சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு, இந்த பராப வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடத்துல, அது போல ஆங்கில வருடமான 2026 வருஷமான இந்த வருஷத்துல ஆகஸ்ட் மாசமான இந்த மாசத்துல 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம் அப்படின்னு நாம கொண்டாட போறோம் ஐயா. அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்திலே வருது, சுக்ல பட்சத்திலே வருது. ஆஷாட மாசம் சொல்லக்கூடிய அந்த சாவண மாசம் சொல்லக்கூடிய ஆவணி மாசம் 4ஆம் தேதியில இது வருது. இதை இந்த வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் கொண்டாடலாம், கொண்டாடாம விட்டுருந்தா திரும்ப கொண்டாடலாமா? ஜாதக ரீதியா இது என்ன சொல்றது அப்படின்றத நம்முடைய என் சீதாராமன் ஐயா அவர்கள் அதிர்ஷ்ட ஜோதிடத்தினுடைய நிறுவனர் அவர்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வரலட்சுமி விரதம் நிறைய பேர் எங்க வீடுகளில் பழக்கம் இல்லை அப்படின்னு சில பேர் கொண்டாடுறது இல்லை. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏதோ எங்க வீட்டுல ஒரு சடங்குகள் நடந்துச்சு, அதனால நாங்க விட்டுட்டோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது முதல் வாரம் பண்ணலாமா, ரெண்டாவது வாரம் அந்த அந்த தெளிவின்மையே இருக்கு. ரெண்டாவது எங்க பெரியவங்க விட்டுட்டாங்க, அதுல நாங்க பண்றது இல்ல, ஆனா எங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியா என்ன சொல்றது, வரலட்சுமி விரதம் கொண்டாடுறதுனால நம்ம ஜாதக ரீதியா நமக்கு என்ன விதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது? நிச்சயமா ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நம்ம ஸ்ரீதர் ஐயா அவர்கள். இவரை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பெரிய கவிஞர், ஆன்மீக சொற்பொழிவாளர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடி வர்ணனை இப்படிலாம் இவரை பொதிகையில் நிறைய இவரோட குரலை கேட்கலாம், பார்த்துருக்க மாட்டோம், இவரோட குரலை கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். நீங்கள் இந்த நம்ம இடத்துக்கு நல்ல பொதுவான விஷயங்கள், பல கருத்துள்ள விஷயங்கள், சுவாமி விஷயங்கள்லாம் நம்ம நேயர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த வரலட்சுமி விரதம்னு இந்த இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்குன்னு ஒரு பண்டிகை, பெருமாளுக்குன்னு ஒரு பண்டிகை, முருகனுக்குன்னு ஒரு பண்டிகை, கிருஷ்ணருக்குன்னு ஒரு பண்டிகை, ராமருக்குன்னு ஒரு பண்டிகை, இப்படி பல பண்டிகைகள் நமக்கு வரிசையாக
பண்டிகை இருக்கும். இதுல வரலட்சுமி பூஜை, அதாவது வரம் தரும் வரலட்சுமி. ஆமா, வரம் தரும் வரம் தரும் லட்சுமி வரலட்சுமி. வரலட்சுமி அதாவது வரலட்சுமி. இன்னொரு விஷயம் என்னன்னா, வரலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி, வரக்கூடிய லட்சுமி. ஆமா. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம பார்க்கணும். இந்த வரம் தரும் லட்சுமி, வரக்கூடிய லட்சுமி. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலில், நம்ம பெருமாள் கோவிலில் சுற்றுவோம். நம்ம சுவாமியை பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரும்போது அங்கே உட்காரக்கூடாது, பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்றோம்னா, பெருமாளை சுற்றும் போது மகாலட்சுமி நம்ம பின்னாடியே பெருமாளை சுற்றிட்டு வருவாங்க. நம்ம உக்காந்துட்டோம்னா கோயிலில் அவளும் கூடவே உட்காந்துருவா. நம்ம லட்சுமியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியாது, வரமாட்டா அப்படின்னு சொல்லி பெருமாள் கோயிலில் உட்காரவங்க பாக்யாதா லட்சுமி பாரம் அப்படி சொல்லி அடியன் கூட தமிழ்ல அதை வந்து தமிழாக்கம் பண்ணி பாடல் எழுதிட்டேன். நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்காங்க. அந்த 2 வரி பாடி காட்டுங்க. பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, எங்கள் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, எங்கள் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க, உத்தமி வரவை மெட்டிகள் ஒலிக்க, நித்திய சுமங்கலி பூஜையில் அழைக்க, மத்துரு தைரென வெண்ணைய ஜொலிக்க, பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா, எங்கள் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. கனக விருஷ்டியாய் தனமழை பொழிக, கனக விருஷ்டியாய் தனமழை பொழிக, மனைகள் எங்கிலும் திரவியம் நிறைய, கனக விருஷ்டியாய் தனமழை பொழிக, மனைகள் எங்கிலும் திரவியம் நிறைய, தினகர கோடி உண்மேனியில் வழிய, ஜனகராஜன் திருக்கண்மணி வருக, பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. இது வந்து ஒரு 5 சரணங்களோட ரிஷி மகாதேவன் அவர்கள், கலைமாமணி அவங்க பாடியிருக்காங்க. அதுல வரலட்சுமி விரதத்தை பத்தி எல்லா கண்டென்ட்டும் அதுல சொல்லியிருக்கோம். ஐயன் பாடல் இன்னைக்கு நிறைய மில்லியன் கணக்குல பார்வையாளர் பார்த்து எனக்கு நிறைய ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனல்ல வந்து நீங்க ஷேர் பண்ணது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லட்சுமி பூஜையை பல பேர் வந்து பல விதமாக வந்து கொண்டாடுறாங்க. ஒருத்தர் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணுறோம், இல்லை ஒருத்தர் எங்களுக்கு கலசம் கிடையாது, நாங்கள் சாதாரண பண்ணுறோம், அர்ச்சனை மட்டும் பண்ணுறோம் அப்படின்லாம் பல பேர் பல விதமாக பண்ணுறது உண்டு. இதில் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சுவாமிக்கு இந்த பரம்பரையாக அந்த கலசம் வச்சு பண்ணுறவங்கலாம் அது ஃபாலோ பண்ணுறது உண்டு பெரிய லெவலில். ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக, இப்போ இது நான் பேசுறது ஆன்மீக ரீதியாக பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். இப்போ ஜோதிட ரீதியாக மகாலட்சுமி பூஜை, மகாலட்சுமியோட வரம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முதல்ல பேசும்போது சொன்னேன், வரலட்சுமி வரக்கூடிய லட்சுமி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். இப்போ சிவன் கோயிலில் சுற்றும் போது, ஈஸ்வரன் கோயிலில் சுற்றும் போது அங்கே நிச்சயமாக உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவனை வந்து சுற்றும் போது பூதகணங்களும் ஈஸ்வரனை சுற்றுவாங்களாம். அப்போ நம்ம அங்க உக்காரமா வந்துட்டா அந்த பூதகணங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துருவோம், நம்ம பின்னாடியே வந்துடும். ஏன்னா நம்ம சிவபக்தன், சிவபக்தனுக்கு பக்தனா அது வந்து கூட வந்துடும். அது வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க உக்காந்துருந்தோம்னா அந்த பூதகணமும் கூட அங்கேயே உட்காந்துருந்தோம், நம்ம எழுந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால பெருமாள் கோயில் போனாக்கா உட்காராம வரணும், மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்றது ஒரு அந்த காலத்துலேருந்து தொன்று வர வழக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும். இதே மாதிரி இப்போ அந்த ஒரு சில வீட்டிலலாம் லட்சுமி தேவி ஃபோட்டோ வந்து மேலே மாட்டிருப்பாங்க, உள்ளே வர மாதிரி வீட்டு வாசல்லே மாட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமானது. அப்புறம் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷ்ண காளின்னு சொல்லி அந்த காளி தேவியை வந்து வீட்டு உள்ள கூப்பிட்டு வரா மாதிரி ஒரு இது ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். எந்த தாயாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் உள்ளே வர்றது ரொம்ப விசேஷம். இதில் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக எப்படி நமக்கு லக்ஷ்மியோட அருள் இருக்கா, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கா, நமக்கு தெய்வ கடாட்சம் இருக்கா சொல்லுவாங்க. ஜாதகத்தை காட்டி, சார் நான் எங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்கா அப்படிலாம் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சுக்கிரன் நல்லா இருக்கும்.
சுக்கிரன் நல்லா இருந்தா மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் எல்லாமே பரிபூரணமா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த ஏதாவது ஒரு விஷயத்துல மேனேஜ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலோ, ரிஷபத்தில் இருந்தாலோ, இல்ல துலாத்துல இருந்தாலோ, உச்சமா இருந்தாலோ, ஸோ குரு கூட சேரலாம், தப்பு இல்லை. குரு சுக்கிரன் வந்து எனிமி பிளானட்டா இருந்தாலும் குரு கூட சேரலாம், தப்பு கிடையாது. ஸோ குரு பார்வை தான் சுக்கிரனுக்கு தொந்தரவு. ஸோ குரு கூட லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். ஸோ இப்படிலாம் வந்து சுக்கிரன் நல்ல இடத்துல நல்ல இருந்தால் மகாலட்சுமியோட கடாட்சம் அவங்களுக்கு எப்பவுமே பரிபூர்ணமாக உண்டு. அவங்க பூஜை பண்ண முடியுமா பண்ண முடியலையா அப்படின்றதுலாம் ஒரு சைடு இருந்தாலும் இவங்களுக்கு டெஃபினட்டா அந்த சுக்கிரபலம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். மகாலட்சுமியை ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கும், பணம் கொடுக்கும் நிச்சயமா. இது வந்து ஜோதிட ரீதியா சார் எங்களுக்கு தனவரவு பணம் கையில் நிற்கல அப்படின்னு இந்த லட்சுமி கடாட்சம் இருந்தா மட்டும்தான் நமக்கு பணம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல லட்சுமி தேவிக்கு முன்னாடி யாரோ வணங்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? மூதேவின்னு சொல்லுவாங்க. மூத்த தேவி. அப்போ அந்த மூத்த தேவி யாருன்னா லட்சுமியோட அக்கா. இந்த அம்மா கையில வந்து தொடப்பம் இருக்கும். இது எதுக்காக தொடப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு இதுல கூட பேசியிருந்தோம், எல்லா தெய்வத்து கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்கும். அது காரணமா தான் இருக்கும், காரண காரியம் தான். இவங்கெல்லாம் சண்டை போட போறாங்களா அப்படி கிடையாது. அந்த ஆயுதம் ஒரு விஷயத்தை நம்ம குறிக்கும். ஆயுதம்ன்ற பெயரை வந்து நாம வந்து அஸ்திரம் மாதிரியோ கருவியா நினைச்சுக்கிறோம். நான் ஆயுதம் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த தொழிலுக்கான கருவி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த தொடக்கம் எதுனா சுத்தப்படுத்துதல். எதை சுத்தப்படுத்துதல்னா மனதை சுத்தப்படுத்துதல், தூய்மை பணி. அந்த காலத்துல எல்லாருமே பணக்காரங்களா இருந்தாங்க, எல்லாம் ஒரு செழிப்பா இருந்தாங்க, எல்லாம் பிரமாதமா இருந்தாங்க. யாருக்கும் பணம் வேணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ எது நமக்கு வேணும் அப்படின்னா சுத்தம் வேணும், மன சுத்தம் வேணும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி சிவவாக்கி சித்தர் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனசு சுத்தமா இருக்கு. அப்போ அந்த காலத்துல மூதேவி வணங்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மறுபடி பணம் இதோட கான்செப்ட் இது முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்கள மறந்து பணத்துக்கு பக்கம் வந்துட்டோம். நம்ம எல்லாருமே உலகமே பணம்ன்ற ஒரு கான்செப்ட்ல இப்போ அந்த சுத்தம்ன்றது போய் அவங்கள சுத்தமா மறந்தாச்சு. நம்ம இப்போ பணம் அப்படின்னு மகாலட்சுமி தேவியை நம்ம வணங்க ஆரம்பிச்சோம். கட்டாயமா நமக்கு இந்த காலத்துல பணம் வேணும், எல்லாருக்குமே வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜாதக ரீதியா குருவோ இல்லை சுக்கிரனோ, ரொம்ப முக்கியம் சுக்கிரன் நல்லா இருக்கும். அந்த சுக்கிரன் நல்லா இருந்தா அந்த பணம் தங்கணுமே, பணத்தை சம்பாரிச்சா மட்டும் பத்தாது, நிலைச்சிருக்கணும். அது நிலைச்சிருக்கணுமே. அந்த நிலைச்சிருக்கிறதுக்கு உண்டான கிரகம். அப்போ அந்த ஜாதக ரீதியா அதுக்கு என்ன கிரகம், லக்னத்துக்கு எந்த கிரகமும் வந்து 10வது ஸ்தானம் ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கணும். அந்த ஜீவனஸ்தானாதிபதி நல்லா இருந்தா இவர் கடைசி வரைக்கும் சாப்பிடுவார். கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் போய் அண்டி நிற்காம அவங்க குறைச்சல் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியா பாக்குறது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஜோதிட ரீதியா நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கத்தை கொடுத்தேன். இப்போ எனக்கு ஆன்மீக ரீதியா நேயர்களுக்கு நீங்க ஒரு சில விளக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தான், இந்த மகாலட்சுமி விரதம் என்ன, எப்படி பண்ணணும், அது என்ன, அதோட தாற்பயம் என்ன, அதோட ரிசல்ட் என்ன, நமக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில பேர் விட்டுட்டோம்னு சொல்லி பண்றவங்க பண்ணலாமா, இல்லை புதுசா நாங்க ஆரம்பிக்க போறோம், நாங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது மகாலட்சுமி விரதம் நாங்க லட்சுமி பூஜை பண்ணலான்னு இருக்கிறோம், அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கெல்லாம் என்னுடைய கருத்து, எப்பவுமே எந்த ஒரு தெய்வ காரியத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. எந்த தெய்வ காரியமா இருந்தாலும் எப்போ வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு சில பேருக்கு அந்த பயத்தை கொடுக்குது, தெளிவு இல்லை. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்தை வந்து நேயர்களுக்கு நீங்க சொல்லணும். அதாவது நம்முடைய இந்து தர்ம சாஸ்திரங்களும் நம்முடைய நீதி நூல்களும் என்ன சொல்றதுன்னா, வேதங்கள் கூட பார்த்தீங்கன்னா புருஷ சுற்றத்துல கிருச்சத்தே லக்ஷ்மித்ய பத்னவ் அப்படின்னு பகவானை கொண்டாடுறது. அதாவது லக்ஷ்மியை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதவன் நாராயணன் அப்படின்னு சொல்றது. அதாவது பெருமாளை தனிச்சு நம்ம வந்து ஆராதனை பண்ணக்கூடாது, லக்ஷ்மியோட சேர்த்து தான் ஆராதனை பண்ணணும். எப்படின்னா லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி அயக்ரீவன், லக்ஷ்மி வராகன், லக்ஷ்மி நிருசிங்கன், இப்படி லக்ஷ்மியோட சேர்த்து தான் பெருமாள் ஆராதனை பண்ணணும். மிகவும் பெருமாள் கோயில்களுக்கு நம்ம போனோம்னா லக்ஷ்மி வந்து முதல்ல அவள் சன்னதி இருக்கும், பெருமாளை கடைசியா வலம் திருவலம் வந்து கடைசியாக பெருமாளை சேர்ப்பாங்க, தாயாரை தான் முதல்ல செய்யணும். அதனால திருமலையில கூட
பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி கோவிந்தராக கீழே வந்து அலர்மேல் மங்கை தாயார் திருச்சானூர்ல அமர்ந்துருக்கா. ஏன்னா பெருமாள் எப்பவுமே தாயாருடைய வடிவழக பார்த்துட்டே இருப்பாராம். அகலகிலே நிறைய நின்று அருள்மேல் மங்கை உரைமான்பா நிகரில் புகழுடையாய் என்னை ஆளுடையானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் பாசுரம் பாடுறார் 4000 பேர் பிரபந்தத்துல. அப்படி நிகரில்லாத புகழ் உடையவன் நாராயணன். காரணம் என்ன, அலர்மேல் மங்கையை ஒரு க்ஷணம் அவர் விட்டு பிரியறது இல்லையா. அது மாதிரி அவள் கிண்ணற மிதுனம்னு பேரு. 2 பேரும் ஒருத்தர் பிரியாத இரட்டையர் அப்படின்னு பேரு. அப்படிதான் கொண்டாடணும். அந்த விதத்துல பெருமாள் தாயாரையே தான் பார்த்துட்டு இருப்பாராம். அந்த தாயார் தான் நம்ம குழந்தை நம்மளை தேடி வந்திருக்கான் அவனை பாருங்கன்னு சொல்லி பெருமாளுடைய வடிவழக தன்னிடத்திலிருந்து திசை திருப்பி தன் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணும்படியா பண்ணுவாராம். அதுதான் நிகமாந்த மகாதேசிகன் கூட குரு பரம்பரைக்கு வந்தனம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்லோகம் பாடினார். அதுல திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் அடியினைகள் அடைகின்றேனேன்னு பாடினார். அவர் உய்யக்கொண்டார் நாதமுனி சனகோபன் சேனைநாதன் ஆச்சாரிய பரம்பரை பூரா சொல்லி முடிச்சு அதனுடைய பரம்பரையில மேல யார் அப்படின்னா நிகமாந்த மகாதேசிகன்ல இருந்து தொடர்ந்து சொல்லும் பொழுது ராமானுஜர்ல அப்படி மேல ஆள வந்தார். அப்படி போகும்போது கடைசியில எங்க முடிக்கிறான, திருமகள் என் இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் அடியினைகள் அடைகின்றேனே. லக்ஷ்மியை முன்னிட்டு தான் நாராயண சரணாகதி பண்ணணும் அப்படின்றாள். அதனாலதான் ஆஞ்சநேயரோட ராமாயணத்துல லக்ஷ்மியை முதல்ல போய் சரணாகதி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ராமனிடத்துல அவர் வந்து பெருமை அடைகிறான்றது சுந்தரகாண்டம் நமக்கு காட்டுறது, தம்பதி சேர்த்து வைக்கிறது. ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா வரம் தரக்கூடிய லக்ஷ்மி வரலட்சுமி நீங்க சொன்னீங்க. அது மாதிரி மஞ்சளை பார்த்தீங்கன்னா வரமஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மஞ்சள் குங்குமம் தான் பெண்களுக்கு வந்து தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்கிற ஒரு பதிவிரதா விரதம் இருக்கிறதுக்கு அது ஆயுதமா இருக்கு. அதனாலே வரமஞ்சள் அப்படின்னு சொல்லுவா. அப்படி அந்த வரமஞ்சளை கொண்டு வரலட்சுமிக்கு நோன்பு நோற்று விரதமா இருந்து சாப்பிடாம அந்த பத்தியம் இருந்து அந்த பத்தியத்தோட சுக்கிரவாரத்துக்கு ஆதி தேவதை லட்சுமின்னு அற்புதமா சொன்னார். அந்த சுக்கிர ஸ்தலங்களுக்கு போய் வரலட்சுமி பூஜை முடிச்ச பிறகு ஆலயங்களுக்கு போய் தரிசனம் பண்ணோம். உதாரணமா நம்ம திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் இருக்கு, அது சுக்கிரஸ்தலம். அங்க பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி சன்னதி வெளியிலேயே சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்காரு. அது குபேரன் இருக்கார் குபேர மூலையில. அது போல ஸ்ரீரங்கம் சுக்கிரஸ்தலம். ஸ்ரீரங்கத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாள் வந்து சுக்கிரனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம வந்து நேரடியா நவக்கிரகங்கள் அந்தந்த கோளுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்றது விட சுக்கிரன்னா கஞ்சனூருக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இது மாதிரி போகணும். எல்லாத்துக்கும் மேல கல்யாண க்ஷேத்திரங்கள்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி வந்து நம்ம ஆதிவராக க்ஷேத்திரமா இருக்கிற திருப்பதி மலையப்ப சுவாமி வந்து 365 நாடு திருக்கல்யாணம் பண்ணிட்டே இருக்கார். அது மாதிரி இங்க போனேன்னா மகாபலிபுரம் பக்கத்துல திருவிடவெந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதை திருவிடந்தை இப்ப மறுபடி கூப்பிடுறோம் திருவிடவெந்தை. திருவின் இடம் அப்படின்னா மகாலட்சுமியின் இடம். அங்கே எந்தை எனக்கு மூத்தவனா இருக்கிற எங்க அப்பாவுக்கு இருப்பிடம் அப்படின்னு திருவிடவெந்தை. இப்ப திருவிடந்தை அங்கேயும் வராக சுவாமி வந்து தீர்க்க சௌமங்கல்யத்தோட கூறப்படவை கட்டிட்டு தாயார் தொங்க அந்த தீர்க்க சௌமாங்கல்ய தாரணத்தோட கை நிறைய வளையல போட்டு அப்படி அணைச்சி வச்சுட்டு இருக்கார். அது மாதிரி அகோபிலம் இந்த மாதிரி கல்யாண க்ஷேத்திரங்களா இருக்கிற எங்கெல்லாம் லக்ஷ்மியோடு சேர்ந்து பெருமாள் அருள் புரிகிறாளோ அந்த க்ஷேத்திரங்கள்ல போய் நாம அந்த பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். இந்த ஞாபகத்துல முதல்ல வச்சுக்கணும். அது மாதிரி வரலட்சுமின்றவ வரும் லட்சுமி, வரம் தர வீடு தேடி வரும் லட்சுமி அப்படின்னு. இப்போ நம்மளால சில பேர் வந்து வயசானவா இருப்பா, நடக்க முடியாம இருக்கும், பெட்ரிட்டனா இருப்பா, கோமா ஸ்டேஜில் இருப்பா, மெடிக்கல் இது இல்லாம வெளியில போக முடியாத நிலைமையில இருப்பா. அவளெல்லாம் தேடி லட்சுமி வீட்டுக்கு வராளாம். அவளுக்கும் அந்த தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்கறதுக்காக அவ அந்த விரதத்தை கொண்டாடுறாள். எல்லாத்துக்கும் மேல பெண்களே பெண்களுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு உயர்ந்த பண்டிகைனா அது வரலட்சுமி விரதம் தான். இந்த விரதம் ஆண்கள் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக பெண்கள் வழிபாடு பண்றா. பூவும் பொட்டோன்னு அவங்க தீர்க்க சௌமங்கல்யத்தோட இருக்கணும்ன்றதுக்காக பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய அந்த சுக்கிரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில கொண்டாடுறா. அது சுக்லபக்ஷத்திலேயே இந்த வாட்டி ஆவணி மாதம் 4ஆம் தேதி அவையில பிராவ வருஷம் சுக்கிரவாரத்துல ஆவணி மாதம் 4ஆம் தேதி வருது. ஆங்கில தேதியில 21ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் வருது. இதுல குருவாரமா இருக்கிற முதல் நாளே நம்ம வந்து அதுக்கு தேவையான பூஜா பொருட்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும்.
மெயினாக பெண்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, லக்ஷ்மியானவள் சோடச மகாலட்சுமின்னு 16 லக்ஷ்மியாக விளக்குல குடியிருக்காள். அன்னைக்கு அவளுடைய திருமுகத்தை கலசம் வச்சு அதில் ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்துக்குள்ள வரகரிசி நிரப்பி கலசத்துக்கு தேங்காய் வச்சு அதை பொன்னாலும் மணிகளாலும் ரத்னங்களாலும் பவடங்களை யாரால என்ன சக்தி எதா சக்தி ததா பக்தி என்று சொல்லுது. அது மாதிரி ரத்னங்களால அலங்காரம் பண்ணி புஷ்ப மாலாதிகள் சாத்தி தாமரை மனசு போல அது பண்ணணும். அது போல நுனிவாழை இலை போட்டு பச்சை வாழை இலை போட்டு அவளுக்கு நிவேதன பொருட்கள்லாம் சமர்ப்பிக்கணும். பொதுவாக பாயசம் ரொம்ப ரொம்ப லக்ஷ்மி உகந்து கொண்டாடக்கூடியவர். சக்கரை பொங்கல், புளியோதரை, லகுவா நமக்கு எளிமையா ஒரு சுண்டல் கூட பண்ணி லக்ஷ்மிக்கு சமர்ப்பிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல சரடு தீர்க்க சௌமாங்கல்யம் நினைக்கிறதுக்காக இந்த வரலட்சுமி விரதம் பண்றதுனால அந்த சரடு பண்ணி அதை லக்ஷ்மியுடைய அந்த திருமுகத்துக்கு அந்த கலசத்துல சாத்தி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள், தீர்க்க சுமங்கலியா இருக்கிற மூத்த பெண்கள் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு அவா எடுத்து தரக்கூடிய குங்குமத்தோடு அந்த சரடை எடுத்து பெண்களுக்கு அந்த கையில கட்டி விடுவாங்க. அது மாதிரி திருமாங்கல்ய சரடும் கொடுக்கறது உண்டு. வரக்கூடிய பெண்களுக்கு சேலை, அது பட்டு சேலையா இருக்கலாம், நூல் சேலையா இருக்கலாம், சேலை, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வெத்திலை பாக்கு, தாம்பூலம், தட்சிணை. அதுக்கப்புறம் தட்சிணை இல்லாமல் கொடுக்கக்கூடாது. 10 ரூபாயாவது தட்சிணை வச்சுதான் கொடுக்கணும். பெரிய பட்டுப்புடவை எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு தட்சிணை இல்லாமல் தரவே கூடாது. ஏன்னா லக்ஷ்மி கன்யாம் கனகசம் பண்ணாம் அப்படின்னு வேதம் சொல்றது. அவள் தீர்க்க சௌமாங்கல்யத்திலையும் நம்ம கொடுக்கக்கூடிய பொன் பொருள்லையும் அவள் நிறைஞ்சிருக்கா. அதனால பணம் தானம் பண்றது ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி அதை வச்சுதான் கொடுக்கணும். அது மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் கன்னியா பெண்களுக்கும் கூட அந்த தாம்பூல தட்சிணைகள் கொடுக்கலாம். ஆவணி மாசம்ன்றதே புண்ணியமான மாசம். அதுல 4ஆம் தேதி சுக்கிரவாரத்திலேயே இது வருது. ஒரு சின்ன சந்தேகம், இப்போ எங்களால இந்த வாரம் பண்ண முடியல, நாங்க 2வது வாரம் பண்ணலாமா, இல்ல அடுத்த வாரம் வர்றதுக்கு நாங்க முதல்ல பண்ணலாமா? இப்போ போன வாரம் கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க அடுத்த வாரம் ஊருக்கு போறோம், நாங்க இந்த வாரமே பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு சில பேர் முடிந்த வரைக்கும் நியமிக்கப்பட்ட நாள்ல பண்றதுதான் உச்சிதமானது. அது நம்ம சௌரியத்துக்கு மாத்துறதுன்றது சாஸ்திரத்துல ஏற்புடையதில்லை. ஆனா நம்முடைய இந்த பாவனை பண்ணியே ஆகணும்னு சில பேருக்கு அந்த இருக்கும்போது அந்த பாவனை நம்பிக்கை பூர்த்தி பண்றதுக்கு எப்பவுமே தாயார் இடைஞ்சலா இருந்ததில்லை. அதனால நாம அதை ஒரு லகுவா நியமனம் பண்ணிட்டு சுக்கிரவாரத்துல பண்ணிக்கலாம். அது போல காத்தால வேலை இருக்குன்னா சாயந்தரத்துல பிரதோஷ காலத்துல பண்ணிக்கலாம். சாயந்தரம் வேலை இருக்குன்னா காத்தால பண்ணிக்கலாம். சில பேர் ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து இதை பண்றாள். நம்ம எதா சக்தின்னு சொல்ற மாதிரி நம்முடைய மனசு எப்படியோ அப்படிதான் சில பேர் வீடுகள் என்ன பண்றாங்கன்னா, எங்க வீட்டுல அந்த நாள்ல ஏதோ ஒரு இது நடந்தது, மனக்கசப்பு, அதனால வரலட்சுமி விரதம் கொண்டாடினா வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எங்க முன்னோர்கள் நிறுத்திட்டாங்க. அவங்க கொண்டாடுறது நாங்க கொண்டாடுறது இல்லை அப்படின்லாம் சில தர்க்கவாதங்கள்லாம் சொல்றாங்க. இது தேவையில்லாத ஒரு பயம்தான். அந்த மாதிரி கிடையாது. எப்பவுமே தெய்வங்கள் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் தேவதாமூர்த்தங்களும் தெய்வங்களும் இருக்கு. அப்பேற்பட்ட தெய்வங்களை நம்ம எத்தனை கொண்டாடுறோமோ அத்தனை அவ குதூகலமா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடப்படத்துல சொல்லுவாங்க. அப்படி நீக்கமர நம்முடைய வீட்டுல இருப்பாங்க. இன்னைக்கும் கிழிச்சதே லக்ஷ்மி பற்றி சொல்ற மாதிரி ஸ்ரீர் வச்சஸ்தவம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் அபிதா சோபமானம் மகீகதே தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகுன்னு லக்ஷ்மிக்கு சொல்லும் பொழுது வேதம் கொண்டாடுது. அவள் புத்திர லாபம், அவ பசு கூட்டங்களை தராள், தனங்களை தராள், தானியங்களை தராள். இன்னைக்கு அஷ்டலட்சுமி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவில் பெச்சநகர்ல இருக்கு. இந்த கோவில் தான் வரலட்சுமி விரதம் முடிச்சுட்டு போய் நம்ம சேவிச்சு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நாராயண லட்சுமி சேர்ந்து குடும்பமா இருக்காள். திருவள்ளிக்கேணியே அப்படின்னு சொன்னீங்கன்னா திருவள்ளிக்கேணியில குடும்பமா சுவாமி இருக்கார். ருக்மணி பிராட்டி தாயாரோட அழகா அந்த மடிசாரை கட்டிண்டு தாயார் நிற்கிறாள். பக்கத்துல வெங்கடகிருஷ்ண சுவாமி இருக்கார். பக்கத்திலேயே அண்ணா பலராமன் இருக்கா, பிள்ளை பிரத்யும்னன் இருக்கா, பேரன் அனிருத்தன் இருக்கா, தம்பி சாத்விக் இருக்கான், அண்ணன் தம்பி மனைவி மக்கள் பேரன், ஒரு பெரிய குடும்பத்தோட பெருமாள் பிரசாதிக்கிறாள், அனுகிரகம் பண்றாருன்னா அது திருவள்ளிக்கேணி கீதாச்சாரியனா இருக்கிற பார்த்தசாரதியுடைய திவ்ய கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல நம்ம கொண்டாடுறோம், ரொம்ப நல்லது. மாதிரி கல்யாண கஷேத்திரங்கள்லாம் போய் கொண்டாடுறோம். இப்போ புதுசா இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார் எங்களுக்கு.
வரலட்சுமி பூஜைனே தெரியாது, புதுசா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அதாவது மனம் ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ அப்படின்னு அர்ஜுனன் கீதாச்சாரியன் கீதையில சொல்றார். நம்ம மனசு தான் எதனோடையும் பந்தப்படுத்துறது, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது தெய்வ விஷயங்கள்ல மனசு லயிக்க பண்றதுனாலதான் ஆலயம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கா. நம்ம ஆன்மா அதில் லயிக்கணும்னு. அப்போ தெய்வ விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். நம்ம வீட்டில் என்ன கிரக தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், தேவதா தோஷங்கள், பித்ரு தோஷங்கள், இப்படி எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் விலகுன்னு சொன்னா, ஒரு தீபத்தை ஏற்றிட்டா எருள் எப்படி சொல்லாம சட்டுன்னு வெளியே ஓடி போயிடுறதோ அது மாதிரி இந்த தோஷங்கள்லாம் லக்ஷ்மி வாசப்படியை தாண்டி காலெடுத்து உள்ள வரும்போது அந்த தோஷங்கள் போயிடும். அதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாசல்லையே மாவள தோரணங்கள் அலங்காரம் பண்ணி, வாசல்ல ஐஸ்வர்ய கோலம் போட்டு, உள்ள மேடை அமைச்சு, அந்த மேடையில மணை போட்டு லக்ஷ்மி உட்காரத்துக்காக அங்க ஐஸ்வர்ய கோலம் போட்டு, அங்க அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணி, அங்க மண்டபம் அமைச்சு அற்புதமா அந்த மண்டபத்துக்குள்ள லக்ஷ்மியுடைய கும்ப ஆவாகனம் பண்ணி, அவருடைய திருமுகத்தை அலங்காரம் பண்ணி, கலசம் வச்சு, அது போல வாழை இலையில அவளுக்கு தேவையான பிரசாதங்கள்லாம் வச்சு நிவேதனம் பண்ணி இப்படிதான் கொண்டாடுறாள். இப்படி சுமங்கலிகள் வீட்டில் அது போல கொண்டாடும் போது, எங்க வீட்டில் நான் மட்டும் கொண்டாடிக்கிறேன்னு ஒரு கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி மாதிரி நம்ம குடும்பத்தோட மட்டும் கொண்டாடிக்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்கு அதை விட சிறப்பு எதுன்னா, 4 சுமங்கலிகளை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும், 4 கன்னியாபொண்களை கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டு அவளோட சேர்ந்து கொண்டாடுறது இந்த வரலட்சுமிக்கு. ஏன்னா அன்னைக்கு எல்லா பெண்களுமே லக்ஷ்மி ரூபமா இருக்கான்னு சொல்றேன். அதனாலதான் நவராத்திரி ஆட்டும், அந்த சாரதா நவராத்திரி ஆட்டும், இந்த மாதிரி பண்டிகைகள் ஆட்டும் பெண்களை தெய்வமா மதிச்சு அவளே நமஸ்காரம் பண்ணி அவளை லக்ஷ்மியா வரிச்சு இதை கொண்டாடுவாள். இப்படி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அன்னைக்கு சொல்லலாம். அது போல லலிதா சகஸ்ரநாமம் சில பேர் சொல்றாள். அது மாதிரி பாராயணங்கள் பண்ணி, ஏன்னா அஷ்ட லக்ஷ்மி கடாட்சமும் அன்னைக்கு கிடைக்கிறது. ஏற்றக்கூடிய வழக்குல நம்ம ஏத்துற வழக்குல லக்ஷ்மி ஆவாகனம் பண்றாள். சுடர் தட்டி நமக்கு என்ன மனசுல பிரார்த்தனை இருந்தாலும் வரலட்சுமி வரம் கொடுக்கிறாள். வரம் கொடுத்துக்கினாலே வரக்கூடிய நாள் சுக்கிரவாரம். அந்த சுக்கிரவாரத்துல பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய நாள்ல வருதுனால, அதுவும் ஆவணி மாசத்துல வருதுனால இந்த வருஷத்துக்கு அத்தனை விசேஷம். பூஜையும் பண்ணிட்டு சுமங்கலிகளுக்கு வெத்தலைபாக்கு தாம்பூல தட்சிணையும் கொடுத்துட்டு கோவிலுக்கும் போய் அது நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அது போல வீட்டுல பெரியவா இருந்தா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும். ரொம்ப ரொம்ப இப்படி பண்ணா என்ன பலன் கிடைக்கும்னா, சௌமங்கல்ய தாரணத்துல நாம சில சமயம் ஜாதகத்துல சில கன பொருத்தங்கள்லாம், தச பொருத்தம் அப்படிலாம் பொருத்தங்கள்லாம் பாக்குறாங்க. நீங்க சொல்ற ஜோசியத்துல இந்த பொருத்தங்கள்ல சில பொருத்தங்கள் சரியா அமையல, 10ல் 6 தான் அமைஞ்சிருக்கு, 5 தான் அமைஞ்சிருக்குன்னு மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணிப்பா. இந்த பொருந்தாத பொருத்தங்கள்லாம் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணும்போது தன்னாலேயே அந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னா, பொருத்தம் இல்லாத ஒரு இணை கூட தம்பதிகள் ஆதர்ச தம்பதிகளா பொருந்தி மனமுற்றி வாழ்வதற்கு அவர்களுக்கு அந்த லட்சணத்தை மகாலட்சுமி ஆனவள் கொடுக்கிறாள். இது ஒரு பலன். 2வது, சில பேருக்கு குழந்தை இல்லாத இருக்கும். அது மாதிரி தாம்பத்தியத்துல ஈடுபாடை உண்டு பண்ணி குலவிருத்தி, குல சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை விருத்தி பண்றதுக்கு குழந்தை செல்வங்களை மகாலட்சுமி தராள். அது மாதிரி இந்த குழந்தை செல்வங்கள் வரத்துக்கு மெயினா என்ன பண்ணா, பசுமாடு கண்ணை நம்ம பூஜை பண்ணணும். அந்த பசுமாட்டினுள்ள லக்ஷ்மி இருக்காள். பொதுவா லக்ஷ்மியை பத்தி சொல்லும் பொழுது 5 இடங்கள்ல லக்ஷ்மி நித்தியவாசம் பண்றாள் அப்படின்னு சொல்லுவாள். எங்கன்னா பசுமாட்டினுடைய குதத்துல இருக்காள், வால் பகுதியில. அதனாலதான் அங்க பொட்டு வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி நமஸ்தேத்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு கொண்டாடுறோம், கோபூஜை பண்றோம். அந்த பசுவினுடைய அந்த வால் பகுதியில தான் பெருமாள் தினம் காலையில சுப்பிரபாதம் ஆனதும் கண்மொழிகிறார். அங்க லட்சுமி இருக்கார். 2வது, யானையினுடைய முகத்துல லட்சுமி உட்கார்ந்துருக்கார். அதுதான் எந்த வீட்டு வாசல்ல யானையுடைய சித்திரமோ இல்ல சிலையோ வைக்கிறாளோ அங்க கனக விருஷ்டியானது அந்த கிரகத்துல கிரகலட்சுமியோட சந்தான லட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி தாண்டம் ஆடுவாள்னு படமாக வைக்கணும் அப்படின்னு இப்பெல்லாம் வீடுகள்ல யானையோட படத்தை முன்னாடி வைக்கிறார். லட்சுமி வைக்க முடியாட்டா லக்ஷ்மி வாசம் பண்ற
யானையை வைக்கலாம் அப்படின்னு வைக்கிறாள். இது 2வது. 3வது, பூரண கும்ப கலசத்துல லட்சுமி இருக்காள். அதனாலதான் வரலட்சுமி விரதம் பூரண கும்ப கலசம் வச்சு பண்றாள். 4வது, சுமங்கலிகளுடைய தீர்க்க சோமங்கலத்துல லட்சுமி இருக்காள். 5வது, நெற்றி வகுட்டு பொட்டுல குங்குமம் ஏன் வைக்கிறோம்னா அந்த நெற்றி வகுட்டுல லக்ஷ்மி வாசம் பண்றாள். இது மாதிரி விசேஷமா லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த வரலட்சுமி விரதத்துல நம்ம மனசால தியானம் பண்ணிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்றது, மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்றது, அது மாதிரி அர்ச்சனைக்கு லக்ஷ்மியுடைய 108 போற்றிகளோ அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்றது, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்றது, இது மாதிரிலாம் பண்ணி பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெருமாள் கோவிலுக்கு போய் கல்யாண கஷேத்திரங்கள் குடும்ப கஷேத்திரங்களா இருக்கிற அந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்து லக்ஷ்மிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த குடும்பங்கள் எப்பவும் சௌக்கியமா இருக்கும், க்ஷேமமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், அந்யோன்யமா இருக்கும், ஆதர்ஷத்தோடு தம்பதிகள் இருப்பாள். அவளுடைய குலம் நீண்டு இருக்கும். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விஷும்பருளும் அருளோடு பெருநிலம் அடிக்கும் வரம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா என்னும் நானும் ஆழ்வார் பாடுறார். இத்தனையும் நாராயண மந்திரத்தை சொன்னாலே லக்ஷ்மி சௌக்கியப்படுறான்றா. அதனால ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, பெருமாள் சன்னதியில போய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை கொண்டாடுறோம். தாயார் சன்னதியில போய் அம்மா தாயே மகாலட்சுமின்னு கொண்டாடுறோம். ஆனா தாயார் எதை உகப்பாள்னா தன் பிராணநாதனா இருக்கிற பெருமாள் நன்னா இருக்கான்னு சொன்னா தாயார் சந்தோஷப்படுவாள். அவள் நமக்காக பிரேமையோட அவருக்கு அந்த பெருமாள்கிட்ட சொல்லுவாள். அதனால தாயார் சன்னதியில போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். பெருமாளை ஸ்மரணம் பண்ணணும் தாயார் சன்னதியில. அது போல பெருமாள் சன்னதியில போய் தாயார ஸ்மரணம் பண்ணணும். இதை யார் நம்ம காட்டி கொடுத்தாருன்னா ஆச்சாரிய புருஷனா இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி காட்டி தந்தார். அவர் சீதை கிட்ட போய் ராமனுடைய பிரபாவங்கள்லாம் ஸ்லோகம் பண்ணார். ஸ்ரீராம ராம ராமிதி ரமே ராமி மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானேன்னு ராமநாமத்தை கீர்த்தனம் பண்ணது ஆஞ்சநேயரை போல யாருமே கிடையாது. அதுக்கடுத்து தியாகராஜர். இவா 2 பேர் தான் கீர்த்தனையில ராமநாமத்தை ஒசத்தி நிறுத்தினாள். அப்படி தாயார் இடத்துல போய் ராமநாமத்தை பாடினார். ராமனிடத்துல வந்து கண்ணேன் சீதையின் சீதையுடைய பிரபாவத்தை சொன்னார். ஆக பெருமாள் தாயாருடைய பெருமையை உகந்து கேட்பார், தாயார் பெருமாள் பெருமையை உகந்து கேட்பார். அதனால அது மாதிரி நாம கோவில்களுக்கு போனாலும் கொண்டாடினால் அவ 2 பேருமே திவ்ய தம்பதிகளா இருந்து ஆதர்ஷ தம்பதிகளா கணவன் மனைவியோட புத்திர பௌத்திராதிகளோட சேர்ந்து நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமா இருக்க ஆசீர்வாதம் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இந்த மாதிரி விளக்கம் நான் இது வரைக்கும் நானும் கேட்கல. நேயர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா நீங்க சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். 2வது நம்ம எல்லாரும் பயன்பெறணும்ன்றதுக்காக இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க அடிக்கடி வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்க நிறைய விஷயத்த நேயர்களுக்கு கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொன்னீங்க நம்ம நேயர்களுக்கு வரலட்சுமி விரதத்தை பத்தி. இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நேரத்திலையும் அதுக்கு சம்பந்தமான என்னெல்லாம் தாற்பயம் இருக்கோ அது நீங்க அடிக்கடி வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுக்கணும் அவசியம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்த நன்றி ஸ்ரீதர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.